கால சர்ப்ப தோஷம் யாருக்கு உண்டாகும்? லக்னம் அல்லது ராசிக்கு 1ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ, இந்த 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம் எனப்படும். இந்த ஸ்தானங்களில் ராகு பகவான் அல்லது கேது பகவான் இடம்பெற்றிருந்தால் அவர்களுக்கு கால சர்ப்ப தோஷம் உண்டாகும். இந்த 1, 4, 7, 10ஆம் இடத்தில் கேது அமைந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். ஒருவேளை சுபகிரகம் பார்வை பெற்று இவர்களுக்கு சிறு வயதிலே திருமணம் ஆனாலும் அந்த திருமணம் ஏதோ ஒரு காரணத்தால் முறிவு பெற்று மீண்டும் மறு திருமணமாகும், சிலருக்கு ஆகாமலே போய்விடும். இதில் சுபகிரகம் பார்வை இல்லாமல் இந்த 1, 4, 7, 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து இந்த ஜாதகருக்கு ஆப்போசிட்டான கிரகங்கள் தீய கிரகங்கள் பார்வையிட்டால் சிலருக்கு திருமணமே ஆகாமல், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சந்நியாச வாழ்க்கையை ஏற்படுத்தும். அதுவே இதே 1, 4, 7, 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் ஆசைகளை அதிகரிக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கும், திருப்திகரம் இருக்காது. இவர்கள் தன் வாழ்வில் எவ்வளவு சுகத்தை அனுபவித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் மன நிம்மதியை தேடி அலையக்கூடிய நிலைகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, பணம் இருக்கும் பொழுது ஜாலியாக செலவு பண்ணிவிடுவார்கள். பணம் கையில் தீர்ந்த பிறகுதான் அதை பற்றி கவலைப்படுவார்கள். மீண்டும் கடுமையாக உழைப்பார்கள். தான் வாழ்வதே ஜாலிக்காகத்தான் என்ற கருத்து இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஒருவர் சிக்கனவாதியாக இருந்து ஒருவர் செலவாளியாக இருக்கிறார் என்றால் அந்த செலவாளியினுடைய ஜாதகத்தில் நிச்சயம் அவருக்கு லக்னத்திலேயோ அல்லது ராசியிலேயோ அவர்களுடைய 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் 10ஆம் இடத்திலோ இந்த ராகு பகவான் இருப்பார். ஓட்டக்கை என்று கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவு காசு வந்தாலும் தங்காது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஓட்டக்கை யார் என்றால் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 1, 4, 7, 10இல் இந்த ராகு பகவான் அமைந்திருந்தால் நிச்சயம் அவர்கள் ஓட்டக்கையாக இருப்பார்கள், செலவாளியாக இருப்பார்கள். தன் மனதுக்கு ஒரு துளி சந்தோஷம் ஏற்பட்டு விட்டால் பணத்தை வாரி இறக்கி விடுவார்கள். செலவு செய்த பிறகுதான் ஆக இவ்வளோ செலவாயிடுச்சா என்று யோசிப்பார்கள். அந்த அளவுக்கு தாராளத்தன்மையாகவும் ஓட்டக்கையாகவும் ஆக்கிவிடும் இந்த ராகு பகவான். அதே போல் ராசிக்கோ லக்னத்துக்கோ 1ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ கேது பகவான் இருந்தால் இவர்கள் மிகவும் சிக்கனவாதியாக இருப்பார்கள். சிலர் கஞ்சத்தின் தலைவர் என்றே பெயர் எடுப்பார்கள். அந்த அளவுக்கு சிக்கனவாதியாக இருந்து அதில் சுபகிரகம் பார்வை பெற்றால் அந்த சிக்கனம் பிரயோஜனமான சிக்கனமாக இருக்கும். அதுவே சுபகிரகமான குரு அல்லது சுக்கிரன் பார்வை இல்லை என்றால் இவர்கள் மிகவும் கருமையாகவும் கஞ்சத்தனமாகவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமலும் அந்த சிக்கனத்தால் கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய நிலையும் ஏற்படும்.